வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ்த்திருப்பதில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். இன்றைக்கி தேதி 30 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி காலைல 4:30 மணிக்கு நிலவரம் பாருங்கள். 1502 டிக்கெட்டு. இன்றைக்கி இது சாயந்தரம் டிக்கெட்லேயே அவைலபிள் இருக்குது. இரவு 2 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 11 மணிலேருந்து மக்கள்லாம் க்யூ லைனில் நின்று 2 மணிக்கு மேலே கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி சாயங்காலம் 7 மணி 8 மணிக்கும் இருக்கிற ஸ்லாட்டில் 1502 டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. இது காலைல 4:30 மணிக்கு எடுத்த நிலவரம். அது மொத்தம் 30,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. முதல் நாள் 15,000 டிக்கெட்டும், அதுக்கு அடுத்த நாள் காலைல 15,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்தது 5:30 மணிக்கு எடுத்தது பாருங்கள். அது 30ஆந்தேதி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 1ஆந்தேதிக்கான டிக்கெட்லேயே 3174 டிக்கெட்டு காலைல 5:30 மணிக்கு அவைலபிள் இருக்குங்க. 1ஆந்தேதி இன்றைக்கி நாளைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே. நாளைக்கு காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கும் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. 15,000 டிக்கெட் கிட்டத்தட்ட கொடுப்பாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா 3174 டிக்கெட் தான் இப்போ 5:30 மணிக்கு நிலவரம். இது ஒரு 6-6:30 மணிக்கெலாம் கன்ஃபார்மாக அந்த டிக்கெட் முடிஞ்சிருங்க. 1ஆந்தேதி டிக்கெட்டு 6 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்றைக்கி டோக்கன் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மே மாதம் முழுக்க இந்த மாதிரி தாங்க இருக்கும். இரவு 2 மணிக்கு திறந்துடுறாங்க கவுண்ட்ரு. நார்மலாக 3 மணிக்கு 3:30 மணி திறந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த சம்மருக்காக ஏப்ரல் 1ஆந்தேதியிலேருந்து 2 மணிக்கு திறக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அதுக்கே பார்த்தீங்கன்னா 6 மணி 6:30க்கெலாம் முடிஞ்சிருது. ஏதாவது ஒரு நாள் தான் பேலன்ஸ் இருக்குது. மே மாதம் முழுக்க இனிமேல் அப்படி தாங்க இருக்கும். இந்த மாதம் முழுக்க எப்போதுமே கூட்டமாக தான் இருக்கும். அதுமாதிரி மேலே தரிசனத்துக்கு டிக்கெட் இல்லாமல் போனீங்கன்னா 2 நாள் கூட வெயிட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரலாம். அதனால் டிக்கெட் இல்லாமல் டேரெக்டாக போய் தரிசனம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு போங்க. கன்ஃபார்மாக கீழே டிக்கெட் வாங்கிட்டிங்கன்னா இன்றைக்கி சாயங்காலத்துக்கோ இல்லை நாளைக்கு காலையிலைக்கோ அந்த டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு 6 மணி நேரம், மேக்ஸிமம் 6 மணி நேரம், 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே சாமி தரிசனம் பார்க்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கிட்டு போங்க. கீழே பார்த்தீங்கன்னா 4 இடத்துல கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல இருக்கிற ஸ்ரீனிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீனிவாசம், அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்பக்கம் இருக்கிற கோவிந்தராஜ சுவாமி சவுல்ட்ரி, இந்த 3 இடத்துலையுமே எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 30,000 டோக்கன் வரைக்கும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நடந்து போகிற பக்தர்களுக்காக அலிப்பேரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் 10,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. நீங்கள் நடந்து போகணுன்னு அவசியம் கிடையாது. அங்கே டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு அவங்க ஸ்லாட் போட்டு அவங்களும் கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் நடந்து போகிறதுனாலும் போகலாம், இல்லை பஸ்ஸில் போகிறதுனாலும் போகலாம். அந்த மாதிரி தான் அது. வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணி டிக்கெட் எடுத்துங்க. டிக்கெட் எடுக்காமல் மேலே போய் அவஸ்தைப்படுறதை தவிர்த்துருங்க. நன்றி, வணக்கம்.